ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் பௌர்ணமி ஆனது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆவணி மாதத்துல நாம இந்த பௌர்ணமி நாளில் என்ன விரதம் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்தாலும் அது நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஐதீக ரீதியாக சாஸ்திர ரீதியாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஆவணி பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஆவணி பௌர்ணமி அன்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி புண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் புண்ணியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் முதல் ஆளாக இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இந்த பரிகாரம் இன்று விருச்சிக ராசினியர்கள் இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்று கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதையும் நீங்க விரிவாக பார்த்து தெரிந்துக்கோங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. இந்த பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு செய்வாங்க. எந்த மாதிரி வழிபாடுகள் செய்வாங்க என்று பார்க்கும் பொழுது இஷ்ட வழிபாடு, அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்றும் பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி தினமானது திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் மூலம் உங்க வாழ்க்கையில கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அதுவும் ஆகஸ்ட் மாதம் அன்று வருகிறது. இந்த வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது. பௌர்ணமி திதி என்பது வியாழக்கிழமை இரவு நேரம் வரை இருப்பதாக சொல்லி இருக்காங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வருடந்தோறும் தோன்றுங்க. இந்த வருடம் இதற்கு மறுநாள் தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது. இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு எதனாலேயே சொல்வாங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் என்றும் கேள்விப்பட்டு இருப்போங்க. அதே பௌர்ணமி நாளில் தான் நம்முடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரத்தை நாம நிச்சயமா செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் கிடைக்குங்க. இதனால மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். இதோடு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று கண்டிப்பா அவசியம். அந்த இலை வெற்றிலையா இருக்கலாம், செம்பருத்தி இலையாக இருக்கலாம், வாழை இலையாக இருக்கலாம், மா இலையாக இருக்கலாம், அரச இலையாக இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு இலையை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை அதை போல வைத்து விடுங்க. பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதில் போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லணுங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூஜை அறையில வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிச்சயமா நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து தங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விடுங்க. இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எறும்புகள் வெள்ளத்தை சேகரித்து செல்லுங்க. இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும்.
தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வாங்க. அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்லங்க. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவதுதான் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு பரிகால எளிமையான பரிகாரமா இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் விருச்சிக ராசினியர்கள் இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்திடும். இதனைத் தொடர்ந்து விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசினியர்களுக்கு தெய்வ ஈடுபாடு அதே போல அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரம் உங்களுக்கு அதீத நற்பலன் காத்திருக்கு. தந்தையின் உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை உங்களுக்கு தெரிய வரும். தானம் தர்மம் செய்வது, ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே தேடி வரும். அதே போல நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். பயணத்தின் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதமான போக்கு உங்களுக்கு தெரிய வரும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக பணிகளை கவனிப்பது இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிப்பதாக இருக்கலாங்க. உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவதுதான் இப்ப நல்லது. வழக்குகளில் மெத்தான போக்கு உங்களுக்கு தெரியலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் இப்ப தாமதங்கள் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம். மனதில் ஒரு விதமான கவலை ஏற்படும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பாக படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நேரம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் அதிபரா இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரம் எச்சரிக்கையா செயல்படுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்து இப்போ உங்க கைக்கு வந்து சேரலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்வில் நடக்க போகிறது. ஸோ இதற்கேற்ப நடந்து கொள்ளுங்க. ஸோ விருச்சிக ராசினியர்களுக்கு பௌர்ணமி நாளிலிருந்து என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. அதே போல என்ன பரிகாரம் செய்யணும் என்பதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.